பெர்ஃபெக்ட்டா ஒரு கேரக்டரை வந்து அவங்க பேசுற மாதிரி ஜெல் பண்ணி பேசுனா அந்த ஒரு பாடி லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி பேசுறது தான் ஒரு நல்ல டப்பிங் ஆர்டிஸ்டோட வேலை. இப்ப தேவயானி வந்து தமிழ் கிடையாது இல்லையா? அதே மாதிரி நிறைய வேற பாஷையில இருந்து வர ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க. இப்ப பாஷை தெரிஞ்சு நம்மளே சில இடத்துல ஃபம்பிள் பண்ணுவோம். நான் என்ன சொல்லுவேன், சார் நான் டப்பிங்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஐ நோ த கிராஃப்ட் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா அவங்க சொல்லலைன்னா அதெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் எல்லாம் போட்டு நம்ம அப்படி அவங்க பேசுற மாதிரியே பண்ணிடுவோம். அதுதான் அதோடைய டெக்னிக். 2000க்கு மேற்பட்ட படங்கள் 6 பாஷையில ஒரு 180 ஹீரோயின்ஸுக்கு பேசியிருப்பேன். நான் எப்பவுமே டைரக்டர்ஸ்ட சொல்லுவேன், சார் என்ன கைட் பண்ணுங்க, நான் ஆஃப் த பீட் போறேன்னாக்கா என்ன கைட் பண்ணி உங்க ட்ராக்குக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் எல்லா டைரக்டர்ஸ் கிட்டையும் அதை முதல்ல நான் ஒரு வேண்டுகோள் வச்சிருவேன். அந்த டெத் சீன்ல சொன்னீங்களா, இப்ப கே.எஸ். ரவிக்குமார் சார் படுத்திருக்காரு, லைக் ஹி இஸ் நோ மோர்ன்ற மாதிரி. எனக்கு நான் வந்து என்னோட வீட்டுக்காரர் அங்க நான் வந்து யோசிச்சேன், லைக் ஆனா உண்மையா சொல்ல போனா எனக்கு அவர் இறந்தப்போ நான் அப்படியே பிளாங்கா தான் உட்காந்துட்டேன். எனக்கு அழுகே வரல ஆக்சுவலா. அப்புறம் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு ஆட ஆரம்பிச்சேன். பட் இது அந்த இடத்துல அப்படி நினைச்சேன் நான், அந்த ஒரு பாசம் இது இருக்கு இல்லையா? சோ அதை நினைச்சப்போ எனக்கு மேபி ஐ குட் டூ தட், அந்த எமோஷன் வந்திருக்கலாம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, இன்வைட் அக்செப்ட் பண்ணி இன்டர்வியூக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு நன்றி. ஒரு 50 வருஷம் 73ல ஆக்சுவலா நீங்க ஆக்டிங் கரியர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் 75ல தான் வந்து டப்பிங் வந்து. எது ரொம்ப சந்தோஷமான விஷயம்? அஃப்கோர்ஸ் ரெண்டுமே இருக்கும், பட் இருந்தாலும் பர்சனல் டச் ஒன்று இருக்கும். இல்ல, ரெண்டுமே சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து பேபி ஆர்டிஸ்டா நடிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு 7-8 படம் தான் பண்ணியிருப்பேன் மலையாளத்துல. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌட் வாய்ஸ்லேருந்து, பிட் வாய்ஸ்லேருந்து, சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லேருந்து, அப்புறம் ஹீரோயின் வாய்ஸ்லேருந்து அப்படி ஆரம்பித்த ஒரு பயணம். ஒரு 2000க்கு மேற்பட்ட படங்கள் 6 பாஷையில் ஒரு 180 ஹீரோயின்ஸுக்கு பேசியிருப்பேன். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க அவங்க உள்ள என்ன சொல்றது, அவங்க உள்ள நான் போந்து என்னோட வாய்ஸ் வழியா எத்தனையோ ஹீரோஸ் கூட நான் நடிச்சிட்டேன் இல்லையா? ஸோ அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு நிறைய விருதுகள் வாங்கிட்டேன். இப்போ டப்பிங்கே கிடையாது, ஆக்டிங். ஆமா, டப்பிங் இல்லாத ஒரு டைம்ல எனக்கு இப்போ ஆக்டிங் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு, மலையாளத்துல இருந்தும் தமிழ்ல இருந்தும். ஸோ இப்போ அதனால நான் ரொம்ப திருப்தியா 2 விஷயத்திலுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். கட்டாகுஸ்திக்குள்ள வரும் கொஞ்சம். ஆக்சுவலி உங்க வாய்ஸ்ல ஒரு சேட்டை இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஒரு சேட்டத்தனம் வந்து வாய்ஸ்ல இருக்கும். டைலாக் பண்ணதுக்காக நான் சொல்ல, சில பேரோட வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகா கியூட்டா மைல்டா இருக்கும்பாங்கல்ல, பரவாயில்ல பொறுமையா கூட கேட்கலாம். எனக்கு கட்டாகுஸ்தியில உங்களோட கேரக்டர் வந்து எப்படின்னா அந்த சேட்டத்தனம் இருக்கும். அந்த 1 and 2லயே இல்ல 1ல நான் வரேன். ஏன்னா 1ல வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதை மறைக்கிறதுக்கு சில விஷயங்களை பொய் சொல்லும் போது அதுல ஒரு எமோஷன், அதுல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நடிப்பை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. அந்த மாதிரியான கேரக்டரை ஓன் பண்றது இருக்குல்ல, அது உங்களுக்கு ஈஸியா இல்ல எமோஷனை ஓன் பண்றது ஈஸியா? இல்ல, அதாவது நம்ம என்ன பண்ணாலும் அது டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன எது கரெக்ட்னு படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போறது தானே. அந்த கேரக்டர் வந்து அவங்க மனசுல, அந்த ரைட்டரோட மனசுல எப்படி இருக்கோ அது நம்மகிட்ட சொல்லும் போது நான் எப்பவுமே டைரக்டர்ஸ்ட சொல்லுவேன், சார் என்ன கைட் பண்ணுங்க, நான் ஆஃப் த பீட் போறேன்னாக்கா என்ன கைட் பண்ணி உங்க ட்ராக்குக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் எல்லா டைரக்டர்ஸ் கிட்டையும் அதை முதல்ல நான் ஒரு வேண்டுகோள் வச்சிருவேன். சரி, இது உங்க கைட் பண்ணுங்க, கூட இருக்கிற பெரிய ஆர்டிஸ்டுங்கன்னா அவங்ககிட்டயும் சொல்லிடுவேன் நான். ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு இதுதான். அப்புறம் அந்த டயலாக்ஸ் கேட்கும் போது டைரக்டர் சொல்லுவார்ல, இந்த கேரக்டர் இப்படிதான் பேசணும், இப்படிதான் பயங்கர ஸ்பீடா பேசியிருப்பாங்க அந்த இதுல. சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி போனதுதான். டப்பிங்லயே அப்படிதானே, அந்த ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்களோ அந்த கேரக்டருடைய நேச்சர் என்ன, அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி அவங்க எவ்வளவு மைல்டா பேசணும், எல்லாமே அந்த ஒரு கேரக்டருக்கு டைரக்டர் இல்ல இந்த ரைட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம பேசுறதும் மைக்குக்கு முன்னாடி நடிக்கிறது தான். சோ கேமரா முன்னாடி நடிக்கும் போதும் சேம் திங்.
ஓகே ஓகே. அப்படியே கரை போனோம் அப்படின்னா அது ஆக்சுவலா அது வந்து ஒரு எமோஷனோட தான் புள்ள மேல இருக்கக்கூடிய ஏக்கத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் பண்ணியிருப்பீங்க. எனக்கு எந்த சீன் வந்து லைக் ஸ்ரீஜா மேம் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு எங்க தோணுச்சுன்னா, கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து அங்க இறந்துடுறாரு, தனுஷ் உள்ள இருக்காங்க. அங்க நீங்க வந்து டைலாக்கை தாண்டி அந்த இடத்துல ஒரு எமோட் ஒன்று கேரி பண்ணிருப்பீங்க. எனக்கு அந்த எனக்கு அந்த பர்டிகுலர் சீன் மட்டும் சொல்லுங்களேன். லைக் அதை படிக்கும் போதும் அதை பெர்ஃபார்ம் பண்ணும் போதும் என்ன ஆக்சுவலா உங்களுக்கு தோணுச்சு? லைக் எப்படி அவுட் வரும்னு நினைச்சீங்க? அந்த டெத் சீன்ல சொல்றீங்களா? அது என்னன்னா, இப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார் படுத்திருக்காரு, லைக் ஹீஸ் நோ மோர்ன்ற மாதிரி. எனக்கு நான் வந்து என்னோட வீட்டுக்காரர் அங்க நான் வந்து யோசிச்சேன். ஓகே. லைக் ஆனா உண்மையா சொல்ல போனா எனக்கு அவர் இறந்தப்போ நான் அப்படியே பிளாங்கா தான் உட்காந்துட்டேன். எனக்கு அழுகே வரல ஆக்சுவலா. அப்புறம் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சு அழ ஆரம்பிச்சேன். பட் இது அந்த இடத்துல அப்படி நினைச்சேன் நானு. அந்த ஒரு பாசம் இது இருக்கு இல்லையா? சோ அத நினைச்சப்போ எனக்கு மேபி ஐ குட் டூ தட். அந்த எமோஷன் வந்திருக்கலாம். ஓகே. நல்லா இருந்ததுன்னா. இல்ல அஃப்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து அனாதை பணமா கொடுக்கணும் கன்வே ஆகும்போது அதுக்கு கொடுக்கக்கூடிய எமோஷன். ஏன்னா நீங்க 2 பேரும் எந்த அளவுக்கு அந்த நிலத்தை நேசிச்சீங்களோ அதே அளவுக்கு நீங்க 2 பேருமே நேசிச்சிருப்பீங்க. அந்த கதாபாத்திரம் வந்து அதுதான். ஆமா, பையன் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருந்திருக்கும்ல. அது நம்ம டைரக்டர் வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்கிறவர். இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பேசணுங்கிறது இல்ல. நீங்க ஆர்கானிக்கா பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ நீங்க இன்வால்வ் பண்ணி பண்ணுங்க, அது நான் அதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னுவாரு. எல்லா சீன்ஸும் அப்படிதான் அவர் சொல்லி கொடுத்தாரு. நான் அடிக்கடி போய் கேட்பேன் சார். ஏன்னா வேற யாராருக்கு ஏதாவது ஒரு கரெக்ஷன்லாம் சொல்லும் போது நான் நினைப்பேன், ஐயோ இது சரி வராதோ, இவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லையோ அப்படின்லாம் நினைச்சுப்பேன் நானா. அப்ப நான் கேட்பேன், ஏன் சார் எனக்கு மட்டும் ஏதோ சொல்லாம இருக்கீங்க, ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லுங்க, நானும் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்லம்மா நீங்க பண்றது கரெக்டா இருக்குது, அது போறோம் அப்படின்னு சொல்லி ஆர்கானிக்கா வர மாதிரி பண்ணுங்க அப்படிதான் அவர் சொல்லி கொடுத்த ஒரு. சூப்பர். நீங்க சொன்னீங்கல்ல லைக் நான் அதிக படங்கள் பண்ணல. ஆக்சுவலா ஓகே, உங்களோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டப்பிங்கை விட ஆஸ் அ ஆர்டிஸ்டா படங்கள் வந்து கம்மியா இருந்தாலும் ஆனா லைவ்லயே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆர்டிஸ்ட் எங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு 5 படம் தள்ளி போனுச்சுன்னா வரும். ஐ திங்க் அது உங்களுக்கு வரவே இல்லை. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேக்குறாங்க, கொஞ்சம் பேர் கேக்குறாங்களா? இன்டர்வியூஸ்ல கேக்குறாங்க, ஷோஸ் எல்லாம் பண்ணும்போது கூட இவ்வளவு நாள் ஏன் பண்ணல, நீங்க எங்க இருந்தீங்க அப்படி எல்லாம் கேக்குறாங்க. பட் ஆனா ஐ அம் ஹாப்பி ஆக்சுவலி. இவ்வளவு நாள் பண்ண முடியாம இருந்ததும் ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும். இல்ல இப்ப நான் அப்பவே ஆக்டிங் வந்திருந்தேன்னா இப்போ ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் பீரியட் அப்படியே உட்கார்ந்து இருப்பேன். இப்ப எனக்கு நல்ல 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 கதாபாத்திரங்கள் டப் பண்றதுக்கு, நிறைய ஹீரோயின்ஸுக்கு பேசுறதுக்கு கடவுள் அந்த வாய்ப்பு கொடுத்து இப்போ வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா நியூ கமர்ஸ், நிறைய நியூ ஜெனரேஷன் வாய்ஸ் ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய நடிச்சவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாளத்துல எல்லாம் நிறைய ஓன் வாய்ஸஸ் தான். சோ அதுல எனக்கு வாய்ப்புகள் இல்ல. அப்படி இருக்கும்போது சரி நீ சும்மா வீட்லயே உட்கார்ந்து இருக்கவா அப்படின்னு சொல்லி கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரிதான் எனக்கு தோணுது. ஓகே. அதுல ஃபியர் அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நடிச்சிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் ஃபுல் டப்பிங், எகைன் நம்ம நடிக்கக்குள்ள வரோம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சா? இல்ல கண்டிப்பா கண்டிப்பா இருந்துச்சு. இப்போ எனக்கு மலையாளத்துல வரனே அவசியம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு படம் தான். அதுக்கு முன்னாடி ஜிம்மி வீடுண்ட ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு கேப்புக்கு அப்புறம் பண்ண மலையாள படாது, அது துபாயில பண்ணோம். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஒண்ணும் இல்ல. ஆனா வரனே அவசியம் உண்டு பண்ணும்போது அதுல சுரேஷ் கோபி சார், சோபனா மேம், துல்கர், இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ். கேபிஎஸ்சி லலிதா சேச்சின்னு பெரிய ஆக்டர்ஸ். அவங்க கூட எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. சுரேஷ் கோபி சார் கூட இல்ல, பட் அவர் நடிச்சு அவருடைய படம். ஒரு சீன் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த சீனே ஒரு 10ல இருந்து 12 லைன்ஸ் எனக்கு தான். ஒரு ஒரு மொட்டை மாடியில பேசிட்டு இருப்பாங்க. சோபனா மேம் வந்து ஏதோ ஒன்று காய போட்டிருப்பாங்க. லலிதா, கேபிசி லலிதா சேச்சியும் துல்கரும் கொடியில நம்ம கொடியில துணி காய போடுவாங்க. அப்போ நான் வந்து சோபனா மேம் கிட்ட பேசுறது, என்னோட பையனை பத்தி பேசுறேன். ஒரு 12 எனக்கு வந்து என்னன்னா முன்ன மாதிரி இல்ல. முன்ன 12 லைன் 15 லைன் 20 லைன்லாம் கூட மெமரியில நிற்கும். இப்ப சுத்தமா கஷ்டம். அதனால பயந்துட்டே இருந்தேன். ஐயோ என்ன டைரக்டர் வந்து அனூப் சத்யன் சொல்லிட்டு, சத்யநந்திகாடுன்னு ஒரு பெரிய டைரக்டர், அவரோட சன்னு.
முதல்லயே எனக்கு இவ்வளவு பெரிய டயலாக்ஸ் கொடுத்துட்டீங்களே, ப்ராம்ப்ட் பண்ணுங்க அப்படி இப்படியே கெஞ்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்ல, நீங்க பேசிடுவீங்க தைரியம் கொடுத்தாங்க. பட் எப்படியோ அது பேசி நல்லா வந்துச்சு. ஓகே. ஸோ பயம் என்னன்னா, பெரிய பெரிய சீனியர்ஸ் கூட நடிக்கிறோம், அவங்களெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும், டப்பிங் ஆர்டிஸ்ட்ன்றது தெரியும். எனக்கு அவங்களுக்கு பழக்கம் இல்லை, அவ்வளவுதான். இருந்தாலும் நம்மளால ஒரு டயலாக் தப்பா போச்சு, இல்ல ஒரு பார்வை தப்பா போச்சு, ஒரு இமோஷன் தப்பா போச்சுன்னா அவங்க திருப்பி ரீடேக் பண்ணணும்ல. சோ என்னால அந்த ஒரு இது வரக்கூடாதுன்றதுதான் என்னோட மெயின் இது. ஓகே. மத்தபடி டைரக்டர் சொல்றது கரெக்டா நான் வந்து புரிஞ்சுப்பேன். ஒரு டேக்ல எனக்கு மட்டும்னா 10 டேக் கூட எடுக்க நான் மென்டலி ஐ அம் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஓகே ஓகே. மத்தவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுங்கிற அந்த ஒரு ஃபியர் இருந்துச்சு. அதுவும் இல்லாம கேமரா மட்டும் இப்ப க்ளோஸ் அப்ஸ் போகும்போது கேமராவை பார்த்து நம்ம லெஃப்ட் ரைட் பார்த்து பண்ணணும் இல்லையா. சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசு தானே, சின்ன வயசுல எப்போ பண்ணது. சோ அதெல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட இப்ப பேசும்போது அந்த ரியாக்ஷன் கரெக்டா இருக்கும் இல்லையா, அந்த இன்டராக்ஷன் ஒரு ஆள் நின்று பேசும்போது அந்த காம்பினேஷன்ல வரும்போது தட் இஸ் a நேச்சுரல் வந்துரும். அது இல்லாம கேமரா பார்த்து நம்ம பேசும்போது கொஞ்சம் ஒரு அந்த அந்த லுக் இதெல்லாம் கொஞ்சம் மாறும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ மலையாளம் படம் அப்படிங்கும்போது மோகினியாட்டம், அது ஆக்சுவலா என்னன்னா அந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் வந்து இங்க தமிழ் சினிமாலேயே, ஐ மீன் தமிழ் பீப்புள்ஸ்க்குமே அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஜாலியான ஒரு படம் அப்படிங்கிறது. அது ஆக்சுவலா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் ஜோன், அது ஜாலியா ஒரு படம் பண்றது இல்ல. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் படம் நீங்க பரதநாட்டியம் பாத்தீங்களா? ஆமா ஆமா பாத்தீங்களா பரதநாட்டியம்? சோகமான ஒரு கேரக்டர், ரொம்ப அப்பாவே இப்படி ஏமாந்து போய் கல்யாணம் பண்ணிட்டேன்ற மாதிரி அப்படிதான் அது முடியுது, அவரோட டெத்ல முடியுது. செகண்ட் பார்ட் எடுப்பாங்களான்றதே யாருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. லாஸ்ட் மினிட்ல ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம செகண்ட் பார்ட் எடுத்தா என்னன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், ஐயோ டெத் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன எடுக்கிறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாராம். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் திருப்பியும் சைஜு குருப்புன்னு அதுல நடிச்ச ஹீரோவும் தாமஸ் திருவிழா அவர் தான் ப்ரொடியூசர்ஸ். அவங்க இல்ல நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்களாம். அப்படிதான் மோகினியாட்டம் உருவாச்சு. ஜாலியான ஒரு படம். ஆமா. உங்களுக்கு என்ன அதுல எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தது ஒண்ணு இருக்குல்ல. கம்பேரிட்டிவ்லி நிறைய நம்ம அந்த மாதிரியான படங்கள் பார்த்திருப்போம், பட் அதை கொஞ்சம் ஜாலியா கொண்டு போவோமே. ஆமா ஆமா, டார்க் ஹியூமர் தான் அது. அது டைரக்டர் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் அப்படி நினைச்சு பண்ணாருன்னு தெரியல, பட் எல்லாமே இட் ஃபெல் இன் பிளேஸ். கரெக்ட். ஒரு வேணும்ட்டு திணிச்ச காமெடி கிடையாது அதுல, எல்லாமே இன்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி. அந்த ஹைட்டா ஒருத்தர் வந்து வினய் ஃபோர்ட் இது ஒண்ணு விசாரிக்க வருவாரு, நிப்பாரு நான் வளர்ற அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் டப்பிங்ல போட்டுதான். சோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஹியூமரஸா அமைஞ்சிச்சு. அது டைரக்டர் அந்த ரைட்டர்ஸோடைய சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நீங்க சொன்ன டைலாக் வந்து நாகேஷ் சார் வந்து இதுல சொல்லிப்பாங்க, அபூர்வ சகோதரர்கள்ல, என்னடா பாய்தா வந்திருக்க மீ. சோ கம்பேரிட்டிவ்லி அத வளர்ற தெரியாத ஒரு அது ரொம்ப சீரியஸா கேட்பாரு அவர். வினய் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாரு. கரெக்ட். சோ லைக் பாலு மகேந்திரா சாரோட படத்துக்கு டப்பிங் பண்ணும்போது எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. வண்ண வண்ண பூக்கள்ல பண்ணிருப்பீங்க. ஓகே. as a director லைக் டப்பிங் பண்ணும்போது அவங்க கூட ஆஃப் கோர்ஸ் இருந்திருப்பாரு. டெஃபினட்டா பாலு சார் எப்பவுமே டப்பிங்ல கூட இருப்பாரு. பாலு மகேந்திரா சார் வந்து அதுக்கு முன்னாடியே நான் குழந்தைங்களுக்கு பேசும்போது ஓலங்கள்னு ஒரு படம் பேசுறேன். அதுல வந்து பேபி அஞ்சு, பேபி பிரீதா. பேபி அஞ்சுக்கு அம்பளின்னு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசினாங்க, நான் வந்து பிரீதாக்கு பேசினேன். அமுல் பலேக்கர், பூர்ணிமா ஜெயராம் அவங்க நடிச்ச படம், சூப்பர் ஹிட் அது. அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டவை முன்னாடி பின்னாடி ஞாபகம் இல்ல, சின்ன சின்ன பசங்களுக்கு தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் ஊமக்குயில்னு ஒரு படத்துல அருணா அவங்களுக்கு ஹீரோயின், மலையாளம் படம், அப்படி அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான். அந்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, டைரக்டர் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாரு, என்ன ஸ்ரீன் தான் கூப்பிடுவாரு. சோ அப்பவே நம்மளுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் இது இருக்கும் இல்லையா, பரவாயில்ல இவ்வளவு பெரிய டைரக்டர் நம்மள ஸ்ரீன் கூப்பிடுறாருன்னா. சோ he had lot of affection towards me. சோ நல்ல ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் வண்ண வண்ண பூக்கள், சதி லீலாவதி, அவர் எப்படின்னா ஒரு டைரக்டரா நம்மள வந்து சீரியஸா இப்படி பேசணும் அப்படி பேசணும்ன்றது கிடையாது. ஆனா அவர் சொல்ற விதம் வந்து ரொம்ப சாஃப்டா, இப்படி இது இந்த டயலாக் வந்து இப்படி பிரசன்ட் பண்ணணும், அவர் சொல்றதுலயே நம்ம அப்படியே வாய் பார்த்துட்டு இருப்போம். அவ்வளோ
அவ்வளோ அழகா சொல்லி கொடுப்பாரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும். அண்ட் ஹி இஸ் நாட் அ பர்சன் இப்படிதான் பேசணும் இப்படிதான் பேசணும்னு ரிஜிட் கிடையாது. வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். ஒரு டைரக்டர், இப்போ ஸ்கூல் டீச்சர் பசங்க மாதிரி இருப்பாங்க இல்லையா, சில டைரக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது பயமா இருக்கும். அப்படி இல்லை, இது வெரி அஃபெக்ஷனேட் பர்சன், வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். ஓகே. ஏன்னா அவரோட பல படங்கள் வந்து அஃப்கோர்ஸ் அது ஒரு லைப்ரரி, எப்போ வேணா அதை எடுத்து பார்த்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாலு சாரோட படம்னா எந்த படம் சொல்லுவீங்க? நீங்க சொன்ன மாதிரி இந்த வண்ண வண்ண பூக்கள் வாஸ் a very good experience. நிறைய பேர் அதுக்கப்புறம் அந்த டயலாக் இந்த டயலாக் சொல்லி அவங்க எனக்கு அனுப்பும்போது தான் அவங்க மனசுல எல்லாம் அது ரொம்ப பதிஞ்சிருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு படம் மாதிரி பேசிட்டு போறோம், அவ்வளவுதான். சதில் இல்லாவதே வாஸ் a great இது. அது ரொம்ப அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே ஓகே. லைக் எனக்கு மறுமலர்ச்சி படம் தேவயானி. ஆமா, ஆக்சுவலா நீங்க மலையாளம்ல ஒரு சைடு அப்படியே நம்மளுடைய பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணு, பட் மறுமலர்ச்சி வந்து அங்க ஸ்லாங்கோட ஒரு விஷயத்தை எடுக்கணும், அந்த ஏரியாவோட அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இருக்கும். ஒரு படத்துக்குமே ஒரு லேண்ட்ஸ்கேப், அந்த ஆர்டிஸ்டோடைய மாடுலேஷனை வந்து நீங்க சம்டைம்ஸ் சில ஆர்டிஸ்ட் வந்து இந்த லிப் வந்து கொஞ்சம் கரெக்டா பண்ண மாட்டாங்க, அதையும் நம்ம அடாப்ட் பண்ணணும். அது எப்படி பாசிபிள் மேம்? எனக்கு இல்ல, அதுதான் டப்பிங் ஆர்டிஸ்டோட வேலையே அங்கதான் இருக்கு. ப்ளீஸ். அதாவது இப்ப தேவயானி வந்து தமிழ் கிடையாது இல்லையா, அதே மாதிரி நிறைய வேற பாஷையில இருந்து வர ஆர்டிஸ்டுங்க இருக்காங்க. இப்ப பாஷை தெரிஞ்சு நம்மளே சில இடத்துல ஃபம்பிள் பண்ணுவோம். நான் என்ன சொல்லுவேன், சார் அதை நான் டப்பிங்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஐ நோ த கிராஃப்ட், அதனால நான் அப்படி சொல்லிடுவேன். அவங்களுக்கு இந்த பாஷை தெரியாததுனால கொஞ்சம் ஃபம்பிளிங் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா அவங்க சொல்லலைன்னா அதெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் எல்லாம் போட்டு நம்ம அப்படி அவங்க பேசுற மாதிரியே பண்ணிடுவோம். அதுதான் அதோடைய டெக்னிக். அது டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெயின், சுவாசம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், எல்லாமே இருக்கு. பிசிக்கலி அண்ட் மென்டல் ஸ்ட்ரெயின் தான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் பெர்ஃபெக்டா ஒரு கேரக்டரை வந்து அவங்க பேசுற மாதிரி ஜெல் பண்ணி பேசுனா அந்த ஒரு பாடி லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி பேசுறது தான் ஒரு நல்ல டப்பிங் ஆர்டிஸ்டோட வேலை. அந்த காலத்துல வந்து ஒரு 10 டப்பிங் ஆர்டிஸ்ட் 20 டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு படத்துல அவ்வளோ கேரக்டர்ஸும் இருக்கும். அப்போ ஒரு ஆளே வந்து 4 பேருக்கு பேச வேண்டியது இருக்கும்.